குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம மேட்ரிக்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கு ஒரு டீச்சர் கேட்டிருந்தாங்க, சார் வந்து அந்த ப்ராபபிலிட்டியில் பேலன்ஸ் இருக்கிறது எப்போ சார் முடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலாம் சார். நாங்கள் ஒரு டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் நடத்திடலாம் சார் அப்படின்னாங்க. டீச்சர்ஸ் உங்கள் சஜெஷன்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி வந்து இடையில ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சார் ஒருத்தர் பேசினார், ராஜ்குமார் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். அவர் சொன்னார், இது மாதிரி வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வரப்போகுது சார், அதனால் அது ரிலேட்டடாக கொஞ்சம் போர்ஷன்ஸ் முடிச்சு கொடுக்க முடியுங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் மேட்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். மேட்ரிக்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கும் ஐடியா இல்லை. நம்மளால் அவங்க கேட்குற எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நானும் சொல்லலை. அது மாதிரி கமிட்மெண்ட் நானும் கொடுக்கல. உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா அதை செய்யணும்னு நினைப்பேன். நான் அதனால் மேக்ஸிமம் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். எப்போயுமே நான் வெயிட் பண்ணுவேன். பதில் பெருசாக சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேள்வி யாராச்சும் கேட்டாங்கன்னாவே பதில் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், என் வீட்டில் ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப டைம் எடுத்துப்பேன் நான். ஆனால் வந்து என்னென்னா, அவர் கேட்கும்போது வந்து ஹெல்ப்புன்னு கேட்டுட்டார். ஒன்றும் சொல்ல முடியல என்னால். படிச்சுட்ருக்காங்க, அவங்களுக்காக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சரி, ஓகே, டன். நம்மளால் எல்லாமே பண்ண முடியலையோ நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பண்ணிட்டோம். அவங்களுக்கு அந்த சிலபஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா கவர் ஆகிடும். ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ராபபிலிட்டியோட இன்னொரு பார்ட்டும் அவங்களுக்கு இருக்குது, அதையும் நம்ம கண்டினியூவாக நடத்தும் போது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசப்டஸில் தான் வந்து நான் இதை பண்ணுறேன். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட யூனிட்ஸ்லாம் நடத்தி தரப்படும். ஒன்று. இன்னொன்று, நேற்றுக்கு நடந்த டெட் எக்ஸாம் 2 பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கம்பல்சரி எல்லோரும் பாருங்கள். ஏன்னு சொன்னால், எல்லா வருடமும் ஒரே மாதிரி விஷயந்தாங்க நடக்குது. அது இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக நடக்கிறத ஏன் க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அதை க்ளோரிஃபை பண்ணி சொன்னதை தான் பேசியிருக்கேன். அதில் தயவு செஞ்சு 13ல் பாஸ் பண்ணவங்க, 17ல் பாஸ் பண்ணவங்க, 19ல் பாஸ் பண்ணவங்க, 22ல் பாஸ் பண்ணவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. தேர்வு அப்படிங்கிறது தான் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இருந்திருந்தால் இன்றைக்கி உதவி பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் ஏகப்பட்ட பேர் எப்படி வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்தே புரியணும். இன்னும் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம். இது கிட்டத்தட்ட வந்து பழைய காலத்து கதை. இந்த 5 மாடு ஒற்றுமையாக இருந்தபோது அதை பிரித்து மேய முடியாத சிங்கம் ஒவ்வொரு மாடாக தனியாக பிரித்து விட்டுட்டதுக்கப்புறம் அது அடித்து சாப்பிட்ற ஒரு கதை எடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இது நடந்துகிட்ருக்கு. புரிஞ்சுக்குங்க, சண்டை போடாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், வி ஆர் ஆல் குட் டீச்சர்ஸ். நீங்களாம் சூப்பரான டீச்சர்ஸ், நீங்களாம் தகுதியுடைய டீச்சர்ஸ். நீங்களாம் போய் நடத்துனீங்கன்னா தமிழ்நாடு வேறு லெவலுக்கு மாறிடும். நீங்கள்லாம் ஹைலி டேலண்டட் பர்சன் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும், நீங்களா. ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தான் உங்களை டேலண்ட்டாக இல்லைன்னு செக் பண்ண போகுதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எம்எஸ்சி வரையும் வந்திருக்கீங்க, யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுறீங்க. சும்மாலாம் கிளியர் பண்ணிட்டு வர முடியாது சார், சான்ஸே கிடையாது. இன்றைக்கி இருக்க சிலபஸ்ஸு விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கெலாம் பாசிபிள் இல்லை. 10th எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, 12th போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் 3 வருஷம் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, அடுத்து பிஎட்டோட தமிழ்நாடு யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறீங்க. இதெல்லாம் ஃபேக்குனா இதெல்லாம் யார் நடத்துகிறா? கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்டே குறை சொல்லிக்குதா? இப்படி திங்க் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கான்னு கேட்டால், இந்த எக்ஸாமெல்லாம் எலிஜிபிள் இல்லாத எக்ஸாமா அப்போ அப்படின்னு கேள்வி கேட்டு பழகுங்க. அதை விட்டு நீங்கள் உங்களை வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அவங்க சொன்ன எல்லா எக்ஸாமையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு செக் பண்ணணும்னு நினச்சாங்க, அதுக்கும் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது உங்கள் டிகிரி மேலே முதல்ல உங்கள் ஸ்கூல் லைஃப் மேலே சந்தேகப்பட்டு இந்த டெட் எக்ஸாமை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக வச்சாங்க. இப்போ காலேஜில் நீங்கள் படித்த படிப்பை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 30:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணி எல்லாருக்குமே போஸ்டிங் போடலாம். எல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போட்டுருக்கலாம் 2022 வரையும். ஏன் மற்ற வருஷங்களை நான் சேர்க்க மாட்டேங்கிறேங்கிறதுக்கும் பதில் சொல்லிடுறேன். மற்றதெல்லாம் மார்க் குறைச்சது எதுக்கு குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க? அது வரையும் இருந்தவனுக்கு ஏதாவது பலன் இருக்கா? அவ்வளோ நாள் வாழ்க்கையில் 8 வருஷம் 10 வருஷம் அதுக்காக படித்து அவன் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பான். மார்க்கை குறைச்சிட்டு இப்போ ஒரே ஒரு வருஷம் படிச்சுட்டு வந்தவன்லாம் வந்து இன்றைக்கி கிளியர்டு. என் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறேங்க, என்கிட்ட படித்தாங்க 10th 11th 12th, இன்றைக்கி ஒரே வருஷத்தில் கிளியர்டு. ஏன்னா மார்க் குறைஞ்சிச்சு. எவ்வளோ மார்க் வாங்கிக்காதீங்களா? 64 மார்க் வாங்கியிருக்கான். இதே 64 இல்லை, நான் ஒரு தடவை 67 வாங்கியிருக்கேன், 69 வாங்கியிருக்கேன், 74 வாங்கியிருக்கிறேன். நீங்களா இன்னொரு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 79 இதை வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் வாங்கினமா இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் கிளியருங்க, எல்லாமே பாஸு. இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து 2022 பரீட்சை எழுதும் போது 97 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன். கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதின பரீட்சையை அசிங்கப்படுத்துகிறீங்க, கேவலப்படுத்துகிறீங்க. நமக்குள்ளே இருக்க சண்டைகள்னால வந்து யாரெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சிங்கம் மாதிரிங்க அரசியலுங்கிறது, பாலிடிக்ஸுங்கிறது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அந்த சிங்கம் மாதிரி தான். நம்மளாம் மாடு மாதிரி தான். ஒற்றுமையாக இருந்தோம்னா தப்பிச்சிருவோம், தனியாக இருந்தால் பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. என்னமோ என் ஆதங்கத்தை பேசிட்டேன். என்னமோ இதுவே நல்லது நடக்குது நல்லது நடக்கல, நான் சிஎம்மா
உங்களுக்கெல்லாம் நல்லது நினைக்கிறதுக்கு? நான் கல்வித்துறை அமைச்சரா உங்களுக்கெல்லாம் நல்லது நினைக்கிறதுக்கு? ஒரு டீச்சர் கல்வித்துறை அமைச்சராக இருக்காருன்னா உங்களை பற்றி யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், சிஎம்மாக வந்து இப்போ இருக்கக்கூடிய சாராக இருக்கட்டும் சரி, மு க ஸ்டாலின் சாராக இருக்கட்டும் சரி, உதயநிதியாக இருக்கட்டும் சரி, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். என்னையெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்போ நான் நிற்கிறேன், கல்வித்துறை அமைச்சராகிறது தான் என் நோக்கம் அப்படின்னு நினச்சி நிற்கிறேன்னா ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்க. இவ்வளோ இது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதே விஷயம் என்னென்னா, உங்கள் கஷ்டத்தை ஒரு ஆசிரியரால் தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு மீனவனால் தான் புரிஞ்சுக்க முடியும். இவங்க வேறு யார் ஆளுகளை வந்து நிற்கும் போது நீங்கள் அவங்கள நம்பி நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களுக்கான சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. ரேஷன் கார்டுக்காக 2 வருஷம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேங்க. 2 வருஷமாக ரேஷன் கார்டு தரல. எனக்கு காசு கூட வேண்டாங்க, அந்த 1000 ரூபா காசு எனக்கு வேண்டாம், எனக்கு ரேஷன் கார்டு கொடுங்கன்னு கேட்குறேன். 1000 ரூபா காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டு கொடுக்குறதே நிறுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் இது ஒன்று டிவிகே ஆட்சியில் நடக்குதுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட போகிறீங்க. அதெல்லாம் கிடையாது. இது டிஎம்கே ஆட்சியிலேருந்தே நடக்குது. நான் அப்ளை பண்ணது டிஎம்கே ஆட்சியில் தான் போன வருஷம். சரி, டிவிகே ஆட்சியில் அப்ளை பண்ணிட்டீங்களா, கிடச்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. அதுவும் அப்ளை பண்ணி 2 மாதம் ஆகி போச்சு. அதுலேயும் கிடைக்கல. இதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. இவங்க ஒன்றும் அவங்க மாற்றம் நடக்கும்னு ஓட்டு போட்டோம். எக்ஸாமில் 449 ஜியோ கேன்சல் ஆகும்னு பார்த்தோம். எதுவுமே கேன்சல் ஆகலை. சிஸ்டமை மாற்றுங்க, அப்பாயின்மெண்ட்டை மாற்றுங்க. எல்லாருக்கும் வேலை தேவைப்படுது சார். எல்லாருக்கும் வேலை இல்லாமல் எப்படி சார் வாழுவான்? கொடுக்குறது உங்களோட வேலை தான். எக்ஸாம் எழுதலை வைக்கலைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. எக்ஸாம் வச்சுட்டீங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாம் மார்க் குறைச்சி அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க? எல்லாரையும் ஒன்றா கலக்க பார்க்குறீங்க. அதாவது இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதில் பச்சை கலரில் வந்து எதையோ கலந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அதை ஐயோ நம்மளை வந்து இப்போ வந்து எல்லோரும் மக்கள்லாம் வந்து பாருங்கள் இதை பச்சை கலரில் ஏதோ கலந்துட்டான்னு ஒருத்தனை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுறான், உடனே பக்கத்தில் இருந்து ஒரு ப்ளூ கலரை எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு பாருங்கள் பச்சை கலரை காணாமல் பாருங்கள் பச்சை கலரை காணாமல் பாருங்கள். இதைத்தான் அரசாங்கம் செஞ்சுது. என்னென்னா, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி 2022 வரையும் பாஸ் பண்ணுவேன்ட்ட இந்த ஒரு வருஷம் 2025 நடந்த எக்ஸாமினேஷனில் இருக்கணும் தூக்கி இங்கே உள்ளே போட்டு இப்போ முன்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1,30,000 பேரோ 45,000 பேரோ இவ்வளோ தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பேப்பர் வைஸ் பிரித்தா 70,000 75,000 பேர் தான். இதை 30:1 பிரிச்சிங்கன்னா 30:1 பிரிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க எல்லாருக்கும் வேலை போட்டுருக்கலாம். அதை செஞ்சால் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இவங்களை தூக்கிட்டு வந்து உள்ளே போடுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக இவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவங்களை குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30,000 பேர் 40,000 பேரை பாஸ் போடுங்க. 55,000 பேர் பாஸ் போட்டாங்க. பாஸ் போட்டவங்க எல்லாம் உள்ளே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா யூஜிடிஆர்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் புரியல. எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அதை புரிய வைக்கவும் முடியல. சொன்னாலும் யாருக்கும் புரியவும் மாட்டேங்குது. நீ வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கிற, இங்கே பல பேர் வந்து இப்போ வாழ்க்கையே தொலைச்சி உட்காந்துருக்காண்டான்னு சொன்னால் திறமை இல்லைன்னா உட்காந்தா இருக்கணும் அப்படின்னு பேசுகிறான். என்னத்தை பேசுகிறது? இங்கே திறமை இல்லைங்கிறத விஷயமா இங்கே விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. டே, என்னை அழிக்க ஒன்றை யூஸ் பண்ணிக்கிறானா, ஒன்றை அழிக்க இன்னொருத்தனை யூஸ் பண்ணிக்குவாங்கிறதே உனக்கு தெரியலடா. கிட்டத்தட்ட இந்த மூடர் கூடம் படத்தில் சொல்லுவாங்க, ஒரு மரத்தில் 100 பழம் இருக்குது, 100 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பழம் கிடைக்கணுங்கிறது இயற்கையோட விதி. அதில் திறமையாக இருக்கிற 2 பேர் வந்து 2 பழத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீதி 4 பேர்த்துக்கு பழம் கிடைக்காது. இந்த 4 பேர் அந்த இருக்கிறவங்க கிட்ட போய் இருக்கிற 96 பேர்கிட்ட போய் பழம் என்னென்னு கேட்டாங்கன்னா, எனக்கு பழம் வேணும்னு கேட்டாங்கன்னா, நான் பழம் தரேன், என் தோட்டத்தில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தின்னுட்டு போட்ட கொட்டையை கொண்டு போய் விவசாயத்தில் ஈடுபடுத்தி அவங்ககிட்ட இருந்து 100 பழம் திருப்பியும் சம்பாரித்து அதில் 4 பழத்தை இவனுக்கு கொடுத்தானா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. உண்மையாகவே அதானே நடக்குது. அந்த படத்தில் சொன்னால் அந்த டைலாக் தானே நடக்குது. எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கோண்டா, அதில் என்னடா திறமையானவன் திறமையில்லாத உள்ளே இருக்கிறவன்ட்ட எக்ஸாம் எடுத்துகிட்டு நேற்றுக்கு நடந்த எக்ஸாமினேஷன் கஷ்டங்கிறான். எவன்லாம் வந்து யூஜிடிஆர்பி வேணும்னு சொன்னீங்களா அவங்களாம் ஒரு தடவை அந்த கொஷின் பேப்பர் எடுத்து படித்து பார்த்துட்டு 2013, 17, 19 கொஷின் பேப்பர் எடுத்து படித்து பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கா இல்லையான்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்கள். உள்ளே இருக்கவன் நேற்றுக்கு நடந்த கொஷின் பேப்பரை கஷ்டங்கிறான். அவனுக்கு எதிராக உங்கள் குரல் இருந்துச்சா? ஆனால் இங்கே வேலைக்கே போகாதவங்கிட்ட உங்கள் குரல் இருக்குது. கிடைக்கட்டு போங்க. நான் சொன்னால் மட்டும் திருந்தவா போகிறீங்க? நீங்களாம் திருந்தவே போகிறதில்ல. நான் சிலபஸ் போகிறேன். ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். நான் மனுஷனாக பிறந்துட்டேங்க, ஆரங்கத்தை பேசாமல் இருக்க முடியல. ஃபார் எனி மேட்ரிக்ஸ் A and B of ஒரு நிமிஷங்க, ஆஃப் suitable orders
ஃபார் எனி மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ்ங்கிறது தான் இதோட ஹெட்டிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் சூட்டபுள் ஆர்டர்ஸ். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா ஏ, ஓகேங்களா. அடுத்தது கே ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா கேக்கு டிரான்ஸ்போஸ் ஆப்ரேட் ஆகாது. கே மீன்ஸ் கான்ஸ்டன்ட், ஓகேவா. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும்தான் வரும். கே இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இது என்ன சொல்லலாம், கே இஸ் எனி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாமா, எனி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாமா. ஓகே, த தேர்ட் பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல்ட் ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ். அடுத்தது இந்த ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் செகண்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு போடணும். பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிசஸ் அப்படிங்கிறதுல. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்கலாம். கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். Conjugate transpose. Let A equal to Aij be a matrix. Be a matrix with entries from the field of complex numbers. Field of complex numbers. Okay, then the conjugate of A, அப்படிங்கிறது denoted by A conjugate. Okay, A conjugate எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, A conjugate equal Aij conjugate. Okay, அதாவது A bar transpose is called the conjugate transpose of a matrix A. Conjugate transpose of the matrix A. இதை வந்து நான் இப்படியே நீங்கள் தியரட்டிக்கலாக சொன்னோன்னா புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்களேன், எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், 2 + I - I 1 + I பெருசு பண்ணிடலாமா, 1 + I -3 4 + 3I. இது ஏ மேட்ரிக்ஸ். ஏ கான்ஜுகேட் அப்படின்னா என்னென்னா, ஐ வருடத்தில் மட்டும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னு மாற்றிக்கிங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். அதான் இப்போ 2 - I + I 1 - I -3 4 - 3I. இது ஏ கான்ஜுகேட். ஏ கான்ஜுகேட்டை டிரான்ஸ்போஸ் எடுங்க. ஏ கான்ஜுகேட்டை டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா 2 - I 1 - I -3 4 - 3I. ஓகே, இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுல இந்த மேட்ரிக்ஸ் இதுதான் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இல்லைனா போச்சுங்க, இதுக்கு பேர் என்னது, கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே, டன். இது பாருங்கள், இது என்னது, கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அதோட கான்ஜுகேட் மேட்ரிக்ஸஸ் ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா, ஐ வருடத்தில் +I இருந்தால் -I போடுங்க, -I இருந்தால் +I போடுங்க, அவ்வளோதான். அது கான்ஜுகேட் மேட்ரிக்ஸாக மாறிடும். கான்ஜுகேட் மேட்ரிக்ஸஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏன்னு கிடைக்கும். ஓகேங்களா. சரி, ஒரு நோட்டு பார்க்கலாமா, கவனிங்க. நோட், let A and B be matrices with
entries from the field of complex number, field of complex numbers. Then the first point, a conjugate equal to a, all entries ரியலாக இருந்தால் தான் இது நடக்கும். ஆல் என்ட்ரிஸும் ரியலாக இருந்தால் தான் இது நடக்கும். வச்சுக்க. ஏன்னா ஏவும் ஏ கான்ஜுகேட்டு எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் என்ட்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பராக இருந்தால். ஏன்னா நம்ம கான்ஜுகேட்டை பொறுத்த வரையும் ஐயில் இருக்கிறது தான் மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு போடுவோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதில் வந்து எப்படி மாறும்? ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். 2 1 3 4 இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். இதுக்கு ஏ கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறேன். அதே 2 1 3 4 இது ரெண்டு ஈக்குவலா? ஏ ஈக்குவல் டு ஏ கான்ஜுகேட்டா? எப்படி நடந்துச்சு? இதுலேயும் ஐ வச்ச டேம்ஸஸ் எதுவுமே கிடையாது, இதுலேயும் ஐ வச்ச டேம்ஸஸ் எதுவும் இல்லை. இப்போ இதில் ஐ வச்ச டேம்ஸஸ் எதுவும் இல்லாதனால இங்கே இருக்கிறத அப்படியே தான் நான் இங்கே வந்து போட முடியும், வேறு எதுவும் மாற்ற முடியாது. ஏன்னா இது ரியல் வேல்யூஸஸ், உள்ளக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் ரியல் வேல்யூஸஸ். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஏ கான்ஜுகேட்டு ஏவு எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டாங்கன்னா என்ட்ரிஸ் எல்லாம் ரியலாக இருக்கும் போது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். த செகண்ட், ஏ ஒரு நிமிஷங்க. த செகண்ட், ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் ஈக்குவல்ட் ஏ பார் ப்ளஸ் பி பார். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் கான்ஜுகேட் ஈக்குவல் ஏ கான்ஜுகேட் ப்ளஸ் பி கான்ஜுகேட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது, ஏ கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட், ஏ கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ், சரி இது போட்டு வச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். ஏபி கான்ஜுகேட் ஈக்குவல் டு பிஏ கான்ஜுகேட். ஏன்னா இஃப் ஏபி இஸ் டிஃபைன்டு, ஏபி டிஃபைன்டாக இருந்தால். ஓகே. அடுத்த ஃபிஃப்த்து பாயிண்ட், கேஏ கான்ஜுகேட் ஈக்குவல் டு கே கான்ஜுகேட் ஏ கான்ஜுகேட். கே பிலாங்ஸ் டு ஜி, ஜிங்கிறது ஒரு செட் அப்படின்னு வச்சுங்க. அது வந்து அவங்க கொடுக்குற எனி ஒன் ஆஃப் த குரூப். அடுத்தது ஆறாவது பாயிண்ட், ஏ ஈக்குவல் டு ஏ கான்ஜுகேட் அப்படின்னா இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இஃப் ஆல் என்ட்ரிஸ் ஆஃப் ஏ ஆர் ரியல். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் செக் பண்ணலாம், எல்லாமே செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும். சரி, அது வரும்போது பார்த்துக்கலாம் விடுங்க, இப்போ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகே, இப்போ கவனிங்க. அடுத்தது, நான் இதை பற்றி நேற்றுக்கே சொல்லியிருக்கேன், சிமெட்ரிக்கை பற்றி. அதனால் இன்றைக்கி லைட்டாக சொல்லிவிட்டு பாயிண்ட்ஸுக்கு, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிடுறேன். சிமெட்ரிக்கிட்ட என்ன? சமச்சீர் அணின்னு சொல்லியிருக்கேன். சமச்சீர் அணி. ஓகே. ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது ஒன்றும் இல்லைங்க, சிமெட்ரிக்னா ஒன்றும் இல்லை, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கனாலும் அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவீங்க. அதாவது எந்த மேட்ரிக்ஸு சிமெட்ரிக்காக இருக்குன்னா, எந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த மேட்ரிக்ஸ்லாம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நோட் ஒன்று பாருங்கள். நோட், இஃப் ஏங்கிறது, இஃப் ஏ இஸ் சிமெட்ரிக், இஃப் ஏ இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், then A plus A transpose is also symmetric. இதுதான் ரொம்ப முக்கியம். A சிமெட்ரிக்காக இருந்தால் A plus A transpose வந்து ஆல்சோ சிமெட்ரிக், அதுவும் சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாமா பர்சிக்கா? ப்ராப்பர்ட்டிஸ் கவனிங்க. எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வெரி 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 இம்பார்ட்டண்ட். லெட் A and B be symmetric matrix of order n, then the first A plus B is symmetric. A plus B is symmetric. The second AB plus BA is symmetric, and BA minus AB minus BA is skew symmetric. The third point, AB is symmetric. ABங்கிறது சிமெட்ரிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ABங்கிறது சிமெட்ரிக் if and only if AB equal to BA. ABங்கிறது சிமெட்ரிக்காக இருந்தால் if and only if AB equal to BA இருந்தால் தான் AB வந்து சிமெட்ரிக்காக இருக்க முடியும். So BA is also symmetric. BA is also symmetric. Next, the fourth point, if A is symmetric, then KA is symmetric. கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணாலும் அது சிமெட்ரிக்காக தான் இருக்கும். அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட், இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தாங்க ஆகணும். இதிலெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்மெல்லாம் போட்டோம்னா பெருசாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. எது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமோ அதை மட்டும் போடலாம். ஏ சிமெட்ரிக்காக இருந்தால் ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதும் சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஓகே, ஏ டிரான்ஸ்போஸையும் ஏயும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது இஸ் ஆல்சோ சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் இஸ் symmetric. A squared is symmetric if either A is symmetric or A is skew symmetric. A ஸ்கொயர்டுங்கிறது சிமெட்ரிக்காக இருந்தால் இஃப் எய்தர் ஏ இஸ் சிமெட்ரிக் ஆர் ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். புரியுதுங்களா? ஏ ஸ்கொயர்டுங்கிறது சிமெட்ரிக்காக இருக்குன்னா ஒன்று ஏங்கிறது சிமெட்ரிக்காக இருக்கணும் அல்லது ஏங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கணும். ஓகே, புரியுதுங்களா? ஆறாவது பாயிண்ட் முடிஞ்சது. ஏழாவது பாயிண்ட், இஃப் ஏ இஸ் symmetric or skew symmetric, ஏங்கிறது சிமெட்ரிக்கு அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்குன்னா தென் BA டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது சிமெட்ரிக்காக இருக்கும் அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகே, டன். ஏங்கிறது சிமெட்ரிக் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வச்சுங்க, ஏங்கிறது சிமெட்ரிக்காக இருந்தால் அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தால் கண்டிப்பாக பி டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது சிமெட்ரிக்காக இருக்கும் அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகே, ஓகே டீச்சர்ஸ், நம்ம இன்றைக்கி சிமெட்ரிக்குங்கிற டாபிக் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்கியூ சிமெட்ரிக் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒன்றும் இல்லை, கால் வந்துக்கிட்டே இருக்குது, என்னென்னு பார்த்துட்டு நான் திருப்பி அடுத்த வீடியோ கட் பண்ணுறேன். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிசஸ் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அதோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிசஸில் என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கான்ஜுகேட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அடுத்தது சிமெட்ரிக் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு 3 டாபிக், குட்டி டாபிக் தான் பார்த்துருக்கோம், பெரிய டாபிக் பார்க்கல. இதுக்கப்புறம் ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்துட்டு சம்முக்கு போகலாம்.
தேங்க்யூ டீச்சர்ஸ்.